அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது, வராகி அம்மனை வழிபட்டா தீராத துன்பங்களும் தீர்ந்து போகும் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வராகி அம்மன் வழிபாடை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அன்னை பராசக்தியினுடைய போர்படை தளபதியாகவும் சப்த கன்னியர்களில் 5வது தேவியாகவும் திகழக்கூடிய வராகியை வழிபடுறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும், கஷ்டங்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் தீராத துன்பங்கள் இருக்கின்றது அப்படின்னாலும், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் தொந்தரவு அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, வராகி அம்மனை எவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டங்கள் தீர்வதற்கும் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே உடனுக்குடன் பலித்தமாவதற்கும் வராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, கடன், வழக்கு, எதிரிகள் பிரச்சனைகளில் இருந்து இருக்கிறவங்க அதில் இருந்து வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வராகி வழிபாடை தாராளமாக மேற்கொள்ளலாம். இப்போ இந்த வராகி வழிபாடு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்க அவற்றில் இருந்து விடுபட வராகியை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். வராகி அம்மன் வழிபாட்டிற்குரிய நாளாக பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி கருதப்படுதுங்க. வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு 2 பட்சங்கள்லையும் வரக்கூடிய பஞ்சமி திதியில் வராகியை வழிபடுவது ரொம்பவே சிறப்புக்குரியது. பஞ்சமி திதியில விரதம் இருந்து தீபமேற்றி வராகியை வழிபடுவதால் தடைகள் நீங்கி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைப்பதுடன் சகல வளங்களும் கிடைக்கும். பொதுவாகவே வராகி வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேல அல்லது இரவு நேரங்களில் செய்வது அதிக பலன்களை தருங்க. வராகி வழிபாட்டு முறை எளிமையா எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது, வராகிக்கு விருப்பமான சிவப்பு நிற குங்குமம், மாதுளை மொத்துக்கள், சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை அல்லது மிளகு சீரகம் சேர்த்த தோசை படைத்து வழிபடலாம். பஞ்சமி அன்று காலையில் உணவு சாப்பிடாம விரதம் இருந்து மாலையில் பூஜை செய்ததற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்வது சிறப்புக்குரியது. பஞ்சமி திதி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய மந்திரங்களை, அவங்களுடைய நாமங்களை பார்க்கும் பொழுது 108 முறையோ அல்லது 1008 முறையோ சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது. யாரெல்லாம் வராகி அம்மனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை, தீராத வழக்குகள், வறுமை ஆகியவற்றில் சிக்கி இருக்கிறவங்க, அவற்றில் இருந்து விடுபடவும், நினைத்த காரியங்களில் வெற்றியும், வீட்டில் செல்வம் பெருகவும், யோகம் உண்டாகவும் வராகி அம்மனை பஞ்சமி நாளில் விரதம் இருந்து வழிபடுவாங்க. ஆனால் பல நாட்களாக எத்தனையோ பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்தும் பலன் கிடைக்கவில்லை, பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியவில்லை, தீராத கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க குறிப்பிட்ட நாள் கணக்கில் அல்லது கஷ்டங்கள் தீரும் வரை தினமும் வராகிக்குரிய எளிய வழிபாட்டினை செய்து விடலாம். அதாவது, கஷ்டங்கள் தீர வராகி அம்மன் வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே சிவப்பு நிற திரி போட்டு வராகி அம்மனுக்கு முன் நெய் தீபம் ஏற்றி வைங்க. சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து பாருங்க. வராகி அம்மனுக்குரிய 108 போற்றி மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். இந்த வழிபாட்டினை தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்து வந்தால் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் என சொல்லப்படுகிறது. நம்பிக்கையுடன் தொடர்ந்து வராகி அம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அம்மனின் அருள் கிடைக்க பெறுவீங்க. வராகிக்கு உரிய திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது வட திசை அப்படிங்கிறதுனால இந்த திசையில் அமர்ந்து அம்மனை வழிபடுவது நல்லதுங்க. வீட்டில் வராகி அம்மனின் படம் அப்படி இல்லைனா சிலையை வைத்து வராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடலாம்.
வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வராகியின் படத்தை வைத்து சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது நல்லது. முதல்ல வராகியை வழிபட துவங்குபவர்களும் வெள்ளிக்கிழமைகளில் துவங்குவது ரொம்ப நல்லது. தொடர்ந்து 5 பஞ்சமிகள் வராகியை விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா துன்பங்கள் அனைத்துமே தீர்வதுடன் பலவிதமான நன்மைகளை உங்களால் நிச்சயம் பெற முடியும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் வராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது பண பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய பரிகாரமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சரியாக ஆடி மாதம் வராகி அம்மனை பின் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு பண்ணுங்க. அதாவது மற்ற நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்கிறத விட பண கஷ்டம் இருக்கிறவங்க ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்கிறது கூடுதல் பலனை தரும். அப்படிங்கிறதுனால இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது தங்களுடைய வீட்டில் அம்பாளினுடைய சிலை இருக்கு, வராகி அம்மனினுடைய சிலையாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து இருந்தால் அந்த அம்மனுக்கு உங்களுடைய கையால் சந்தானதி தைலத்தை வாங்கி தடவி அபிஷேகம் செய்யலாம். சந்தானதி தைலம் என்பது நாட்டு மருந்து கடைகளில் விற்கக்கூடிய ஒரு பொருள், இறைவனுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த சந்தனாதி தைலத்தை வராகிக்கு அபிஷேகம் செய்யறதுனால உங்களுடைய கடன் சுமை குறையும், வராத கடன் வசூலாகும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீரும். தங்களுடைய வீட்டில் வராகியின் திருவுருவ சிலை இல்லை, நீங்க எப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி சன்னதி தானம் இருக்கக்கூடிய கோவிலை தேடி நீங்க செல்லணும். அந்த வராகி தாய்க்கு அபிஷேகம் செய்வதற்கு உங்கள் கைகளால் சந்தனாதி தைலத்தை வாங்கி கோவில் குருக்களிடம் கொடுத்து இதை அவளுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த சந்தனாதி தைலத்தால் கோவிலில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்தாலும் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. கூடவே உங்களால் முடிந்தால் அம்பாளுக்கு சிவப்பு நிறத்தில் புடவை வாங்கி தானம் கொடுங்க. இந்த பூஜையை செய்யும் போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் பூக்களை வாங்கி கொடுக்கவும். குறிப்பாக செவ்வரளி பூ, சிவப்பு நிற செம்பருத்தி பூ, இவைகள் அம்பாளுக்கு பிரார்த்தி. உங்களுக்கு கருநீல சங்கு புஷ்பம் கிடைத்தாலும் அதை வாங்கி அம்பாளுக்கு தாராளமாக சாத்தலாம். இந்த அபிஷேகம் செய்யும் போது தங்களுடைய மனது முழுவதும் தங்களுடைய பணக்கஷ்டம் தீர வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். பிறகு பாருங்க, அடுத்த ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். வராகி அம்மனை இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு அருமையான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தி இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்.